श्रीशैलेशदयापात्रं विभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रणवं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். திருவாய்மொழியை அனுபவிக்கும் முன்பாக நம்மாழ்வாரின் சரித்திரத்தை அனுபவிப்போம். ஆன திருவிருத்தம் 100 அருளினான் வாழியே, ஆசிரியம் 7 பாட்டளித்தான் வாழியே, ஈனமர வந்தாதி 87 ஈந்தான் வாழியே, இங்கு திருவாய்மொழி 1102 உரைத்தான் வாழியே, வானணியும் மாமாட குறுகை மன்னன் வாழியே, வைகாசி விசாகத்தில் வந்துதித்தான் வாழியே, சேனையர்கோன் அவதாரம் செய்த வள்ளல் வாழியே, திருக்குறுகை சடகோபன் திருவடிகள் வாழியே என்று அப்பிள்ளை அருளினார். திருவிருத்தம் 100 பாக்களையும், திருவாசிரியம் 7 பாக்களையும், பெரிய திருவந்தாதி 87 பாசுரங்களையும், திருவாய்மொழி 1102 பாசுரங்களையும் அருளிய குறுகை மன்னன் வாழியே, வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் அன்று சேனை முதலியார் என்னும் நித்திய சூரியன் அம்சமாக அவதரித்த சடகோபன் என்னும் திருநாமத்துடன் அவதரித்த நம்மாழ்வாரின் திருவடிகள் வாழியே என்று அருளிச் செய்கிறார் அப்பிள்ளை என்னும் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர். நம்மாழ்வார் அருளிச் செய்தது மொத்தம் 1296 பாசுரங்கள். அதில் நாம் திருவாய்மொழியை அனுபவிக்கப் போகிறோம். அதற்கு முன்பாக நம்மாழ்வாரின் சரித்திரத்தை பார்ப்போம். சங்க தமிழ் வளர்த்த பாண்டிய நாட்டில் திருக்குருகூர் என்னும் பிரதேசம் உள்ளது. தற்போது ஆழ்வார் திருநகரி என்று அழைக்கப்படுகிறது. இந்த திருக்குருகூரில் விவசாயத்தை பிரதானமாக கொண்ட வேளாளர் மரபில் காரியார் என்பவர் இருந்தார். திருமாலையை வழிபட்டு தெய்வமாக கொண்டவர். இவருக்கு உடைய நங்கையார் என்பவள் தர்மபத்தினியாக வாழ்க்கை துணைவியாய் அமைந்து இல்லறத்தை நலரமாக நடத்தி வந்தனர். உடைய நங்கையின் பிறந்த ஊர் திருவெண் பரிசாரமாகும். இது மலையாள திவ்யதேசம். இந்த திவ்ய தம்பதிகள் தான தர்மங்கள் செய்து எல்லோருக்கும் வழிகாட்டியாக வாழ்ந்து வந்தனர். ஆனால் மக்கள் பேர் இல்லாத ஒரு குறை மட்டும் இவர்களுக்கு இருந்து வந்தது. இவ்விருவரும் திருக்குறுங்குடி வந்து நம்பியை வணங்கி புத்திரப்பேறு வேண்டும் என்று தொழுதனர். இவர்கள் கனவில் வந்த எம்பெருமான், கவலையை விடுங்கள், நாமே உமக்கு புத்திரனாக வந்து பிறப்போம் என்று திருவாய் மலர்ந்தருளினார். பிறகு உடைய நங்கை கர்ப்பமுற்று வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் ஓர் ஆண் குழந்தையை ஈன்றெடுத்தார். மிகவும் மகிழ்ந்த பெற்றோர்கள் நாளாக வருத்தமடைந்தனர். ஏனெனில் பிறந்த குழந்தை அழவில்லை, பால் குடிக்கவில்லை. இதை கண்டு மிகவும் தளர்வெய்தி ஆழ்வார் திருநகரில் உள்ள ஆதிப்பிரான் கோயிலில் அக்குழந்தையை கொண்டு வந்து கிடத்தி இதென்ன விந்தை என்று பெருமானிடமே வேண்டி நின்றனர். அங்கிருந்த புளிய மரத்தடியில் தொட்டியில் கட்டி குழந்தையை கிடத்தி எம்பெருமானின் அருளை வேண்டி நின்றனர். மற்ற குழந்தைகளிடமிருந்து இக்குழந்தை மாறுபட்டு இருப்பதால் மாறன் எனவும் குலப்பெயரையும் சேர்த்து காரிமாறன் என்று பெயரிட்டனர். இவ்விதமாக உடைய நங்கை ஆதிப்பிரானை வேண்டினாள். ஒரு நாள் பொலிந்து நின்ற ஆதிப்பிரானை தொழுது கொண்டிருக்கும் போதே அப்பெருமானை வைத்த கண் வாங்காமல் பார்த்த இக்குழந்தை தாயின் இடுப்பிலிருந்து இறங்கி தவழ்ந்து சென்று புளிய மரத் புந்தில் அமர்ந்து கொண்டது. இவ்விதமே அக்குழந்தை 16 ஆண்டுகள் அந்த புளிய மரத் புந்தில் அமர்ந்திருந்தது. இந்த புளிய மரம் இன்னமும் உள்ளது. இந்நிலையில் ஆழ்வார் திருநகரிக்கு அருகில் உள்ள திருக்கோளூரில் அவதரித்த மதுரகவி ஆழ்வார் என்பவர் வடதேச தீர்த்த யாத்திரை செய்திருந்தார். ஒரு நாள் தென்திசை வானில் ஒரு ஜோதி தெரியவே அதை தொடர்ந்து வந்து இறுதியில் அவ்வொளி இவ்விடத்திற்கு வந்து சேர்ந்தது. கண்மூடி வாய் பேசாது மௌனியாக இருந்த நம்மாழ்வாரின் புளிய மரத்திற்கு அருகில் வந்து அந்த ஒளி மறைந்தது. ஒன்றும் பேசாது இருந்த குழந்தையை கண்ட மதுரகவியார் சுவாமி என்றார். பதிலில்லை. கைத்தட்டி ஓசை எழுப்பினார். பதிலில்லை. அந்த புளிய மரத்தின் முன்பு கிடந்த ஒரு பெரிய கல்லை தூக்கி போட்டு சப்தத்தை எழுப்பினார். ஆழ்வாரின் கண்கள் திறந்தது. அங்கிருந்தோரை குளிர கடாட்சித்தார். கண்களை திறந்தாள். ஆனால் வாய் பேசவில்லை. பேசாமல் இருப்பதை கண்ட மதுரகவியார் ஒரு கேள்வியை கேட்டார். செத்ததின் வயிற்றில் சித்தது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்? அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று புளியமர பொந்தில் அமர்ந்திருந்த நம்மாழ்வார் பதில் கூறினார்.
அச்சேத்தனமான ஜடமான உடலில் சித்து அதாவது ஜீவாத்மா புகுந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்றார் மதுரகவியார். இதற்கு நம்மாழ்வார் அளித்த பதில் அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்றார். அதாவது ஆத்மாவிற்கும் சரீரத்துக்கும் உள்ள தொடர்பு இங்கே வந்து கூறப்படுகிறது. ஒரு சரீரத்துக்குள் புகுந்த ஜீவாத்மா அந்த சரீரத்தின் பண்புகளுக்கு ஏற்ற சுகதுக்கங்களை அனுபவிக்கும். இதை கேட்ட மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரின் திருவடிகளில் விழுந்து வணங்கி தம்மை சீடனாக ஏற்கும்படி வேண்டினார். ஆழ்வாரும் ஆமோதித்து நமது பாடல்களை பட்டோலைப்படுத்துங்கள் என்று சொல்ல நம்மாழ்வாரின் பாசுரங்களை மதுரகவி ஆழ்வார் திருவோலைப்படுத்தினார். தேவும் மற்றறியேன் குருகூர் நம்பி. மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரையே தெய்வமாக பகவானாக ஏற்றார். தென் குருகூர் நம்பி என்றவுடன் நாவில் அமுது ஊறுகிறது என்கிறார். அன்னையாய் அத்தனாய் சடகோபனே மதுரகவி ஆழ்வார் எண்ணினார். வேதத்தின் உட்பொருள் நிற்க பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான். என்னை திருத்தி பணி கொண்ட குருகூர் நம்பியின் திருவடிகளுக்கு தொண்டு செய்யவே முயல்கின்றேன் என்கிறார் மதுரகவி ஆழ்வார். தாய் தந்தையாகவும் குருவாகவும் பகவானாகவும் எல்லாவுமாக நம்மாழ்வாரையே எண்ணினார் மதுரகவி ஆழ்வார். மதுரகவி ஆழ்வார் அருளிய கண்ணினுன் சிறுத்தாம்பு ஆகிய 11 பாசுரங்களை நாதமுனிகள் என்ற ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர் 3000 ஆண்டுகளுக்கு பிறகு ஆழ்வார் திருநகரில் உள்ள புளிய மரத்திற்கு அருகில் அமர்ந்து 12,000 முறை ஜபம் செய்தார். நம்மாழ்வார் பிரதட்சணமாகி 4000 திவ்ய பிரபந்தங்களையும் அருளினார். நம்மாழ்வார்க்கு மாறன், சடகோபன், பராங்குசன், வகுலாபரணன், குருகூர் நம்பி, குருகைப் பிரான் என்று பல பெயர்கள் உண்டு. மாறன் என்பது பெற்றோர் இட்ட பெயர். ஒரு குழந்தை தாயின் கருவில் இருக்கும் பொழுது பகவானின் நினைவு இருக்குமாம். பூமியில் பிறந்தவுடன் சடம் என்ற வாயு குழந்தையை சூழ்ந்து மாயையால் கட்டிவிடும். நம்மாழ்வார் பிறந்தவுடன் சடம் என்ற வாயு அவரை நெருங்கியது. ஆழ்வார் காலால் எட்டி உதைத்தார். ஆகையால் சடகோபன் என்ற திருநாமம். பக்தி என்ற அங்குசத்தால் பரமன் என்ற களிற்றை யானையை வசப்படுத்தியதால் பராங்குசன் என்ற திருநாமம் உண்டானது. வகுலம் மகிழம்பூ மாலை அணிந்ததால் வகுலாபரணன் என்ற திருநாமம். ஊர் பெயரை சேர்த்து குருகூர் நம்பி என்னும் குருகைப் பிரான் என்றும் வழங்கப்பட்டார். ஆழ்வார்களில் நம்மாழ்வாரே ஆத்மா, பிற ஆழ்வார்கள் அவருக்கு சரீரமாக அமைந்தனர் என்பது ஆன்றோர் மொழி. ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம்.